வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள நகைக்கடைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். ஒரே நேரத்தில் சோதனை நடத்தப்பட்டதால் நகைக்கடை உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உரிய வருமான வரி செலுத்தப்பட்டுள்ளதா, வரி ஏய்ப்பு ஏதேனும் நடைபெற்றுள்ளதா என்பது குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. இதனால் நகைக்கடைகளில் விற்பனை நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். மின்கட்டணம் உயர்த்தப்படும் என வெளியாகியுள்ள தகவலால் திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மின்கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டங்கள் கண்துடைப்பு என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மின்கட்டணம் உயர்த்தப்பட்டால் பல ஆயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி ஈட்டி தரும் திருப்பூர் பின்னலாடை தொழில் பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் 12ஆம் தேதி நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக ராஜபாளையத்தில் அனைத்து வங்கிகள் சங்கம் சார்பில் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு வங்கிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் சண்முகம் என்பவர் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து பீரோவில் இருந்த 10 பவுன் நகைகள், 25,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வால்பாறை அருகே உள்ள தேயிலை தோட்டம் ஒன்றில் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தேயிலை பறித்துக் கொண்டிருந்தனர். அப்போது தேயிலை செடிக்குள் இருந்த கூட்டிலிருந்து பறந்து வந்த காட்டுக்குளவிகள் தொழிலாளர்களை கொட்டியது. இதனால் தொழிலாளர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். ஆனாலும் குளவிகள் கொட்டியதில் 8 தொழிலாளர்கள் காயமடைந்தனர். அவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சம்பள்ளி, தந்தூர், வேளம்பட்டி, அரசம்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் மாஞ்செடிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களுக்கும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் அண்மையில் பெய்த கனமழையால் மாஞ்செடி உற்பத்தி அதிகரித்து விற்பனை அமோகமாக உள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திருப்பதி திருமலை கோவிலில் இன்று புஷ்பயாகம் நடைபெற உள்ளது. இதையொட்டி சேலம் மாவட்டம் கொங்கணாபுரத்திலிருந்து திருப்பதிக்கு 2 டன் பூக்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அரளி, தாமரை, மரிக்கொழுந்து, ரோஜா உள்ளிட்ட பல வகையான பூக்கள் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு திருப்பதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. ஆண்டுதோறும் 50 டன் பூக்களை திருப்பதிக்கு அனுப்புவதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள பழனி ஆண்டவர் ஆலயத்தில் கந்தசஷ்டி விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி சூரசம்ஹாரம் நிறைவு பெற்று திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் நடைபெற்ற வீதியுலா நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர்.